நம்பவே முடியாத ஃபேக்ட். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏதாச்சும் ஒரு சிறப்பு பண்பு இருக்குங்க. அதாவது நம்ம சுற்றி நமக்கே தெரியாத பல வினோதமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு. சில உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பெரிக்கும், சில உயிரினங்கள் குட்டிகளை ஈனும். ஆனா முட்டைக்குள்ள இருக்கும் போதே உயிரினங்கள் பேச தொடங்கும்னா உங்களால நம்ப முடியுமா? சுவிட்சர்லாந்தோட சூரிச் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்க PhD ஸ்டூடெண்ட் தாங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அனைத்து உயிரினங்களும் காதுகளால் ஒலியை உணரும் போது பாம்பு மட்டும் தன் நாக்கால் ஒலியை உணரும் அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸா தாங்க இருக்கு. வவ்வால்களால் மட்டும்தாங்க கண்களை மூடிக்கிட்டே தன்னோட சுற்றுச்சூழலை உணர முடியுமா? எதிரில் இருக்கிற பொருள் மேல ஒலியை ஏற்படுத்தி அதிலிருந்து வருகிற எதிரொலியை வச்சே தன்னை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருமாங்க. தேனீக்களால சூரியனோட புறஊதா கதிர்களை காண முடியும் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பூனைகள், நாய்கள், எலிகள் மற்றும் வவ்வால்களால் கூட சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய புறஊதா கதிர்களை காண முடியுமாங்க. பொதுவாகவே உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் முட்டையிட்டு குஞ்சு பெரிக்கும் அல்லது குட்டிகளை ஈனும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு உயிரினம் வாய் வழியா பிறக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய தவளை தாங்க வாய் வழி பிறக்கும் திறனோட இருக்குது. தவளை தன்னோட வாயில் வைத்து முட்டைகளை அடைக்காத்து பொரிக்கும் தருணத்தை தண்ணீருக்கு மேல வாய் வழியா முட்டைகளை வெளியேற்றிடுமாங்க. மம்மிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்மள பலருக்கு எகிப்து தாங்க நினைவுக்கு வரும். ஆனா இந்தியாவோட சொந்த மம்மிஃபைடு பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுமா? 1975 இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற ஸ்பிட்டி வேலியில ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது. இந்திய ராணுவ வீரர்கள் பழுதடைந்த சாலையை சரி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு ராணுவ வீரருக்கு மட்டும் ஒரு மண்டை ஓடு தென்படுது. அவர்கள் அதை தொடர்ந்து தோண்டும் போது ஒரு பயங்கரமான மம்மிஃபைடு பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மம்மியானது உட்கார்ந்த நிலையில ஒரு காலுக்கு மேல கைகள் வைக்கப்பட்ட நிலையில உதடுகள் திறந்த மாதிரி பற்கள் தெரியும்படி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 2 முழங்கால்களும் கன்னத்தோட ஒட்டியபடி இருந்திருக்குது. விசித்திரமா முடி மற்றும் நகங்கள் கூட தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த சடலம் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பௌத்த பித்து ஒருவரோட உடல் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டது மட்டும் இல்லாம DNA முடிவுகளும் இதை உறுதிப்படுத்தி இருக்குது. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே தன்னை மம்மியா மாற்றி கொண்டு இருந்திருக்காரு. பொதுவாகவே பௌத்த மத துறவிகள் கொழுப்புகள் கலந்த உணவை குறைக்கிறது மூலமா ஒரு சிறப்பான உணவு முறையை பின்பற்றிட்டு வராங்க. அவர்களோட உணவு முறைகள் பெரும்பாலும் மூலிகை வேர்கள் மற்றும் நட்ஸ் மாதிரியான உணவுப் பொருட்களாக தான் இருந்திருக்குது. இது மாதிரியான உணவுப் பொருட்களை உட்கொள்றது மூலமா கொழுப்பு உட்கொள்வது குறைக்கப்பட்டு உடல் திரவங்களை குறைக்கிறதே இதன் நோக்கமா இருந்திருக்குது. இதன் காரணமா உறுப்பு சுருங்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் இறந்த பிறகுமே உடல் சிதைவது ரொம்பவே கடினமாகிறது. கூட பிறந்த உடன்பிறப்புகளே துரோகம் பண்ற அந்த காலத்துல கொஞ்சோண்டு சோறு போட்டாலுமே சாகர வரி விசுவாசமா இருக்கிற ஜீவன்கள் தாங்க நாய்கள். அப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிற 1-2 இல்லைங்க 30 லட்சம் நாய்களை ஒரு அரசாங்கமே கொல்ல முடிவெடுத்திருக்கிறது பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோ தான் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி அளிக்கிற முடிவு எடுத்திருக்கு. 2030ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் மொரோக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின் ஆகிய 3 நாடுகளில் நடைபெற இருக்குது. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் பிரம்மாண்டமா நடத்தி முடிக்க முடிவெடுத்திருக்க மொரோக்கோ அரசு இந்த தொடரை கண்டுகளிக்கிறதுக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படின்றதுக்காக நகரங்களை சுத்தம் செய்யறோன்ற பேர்ல 30 லட்சம் நாய்களை கொல்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அங்கு இப்போது இருந்தே பல்லாயிரக்கணக்கான நாய்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனங்களை செலுத்தியும் துப்பாக்கியால் சுடப்பட்டு அடித்து கொல்லப்படுவதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு தாங்க இருக்கு. இந்த கடுமையான செயலை கண்டிச்சு உலகெங்கும் உள்ள விலங்கு நல குழுக்களும் ஆர்வலர்களும் மொரோக்கோ அரசுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படிப்பட்ட கொடூரமான செயலை உலக கால்பந்து அமைப்பான FIFA வேடிக்கை பார்க்குது. தெருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இதனை தடுக்க வேண்டும் அப்படின்னு உலகெங்கிலும் இருக்கிற கோடிக்கணக்கான விலங்கு நல பிரியர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க.